Hello guys, இந்த நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நாம யூஸ் பண்ணக்கூடிய விண்டோஸ்ல உங்க ஓஎஸ்ல இருக்கக்கூடிய 12 ஃபியூச்சர்ஸ் அன்னோன் ஃபியூச்சர்ஸ் டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே சேர்த்தா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்து முடிச்சோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12 ஸ்டெப்ஸ், அதாவது ஃபியூச்சர் அன்னோன் ஃபியூச்சர் டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே சேர்த்தா பார்க்குறோம். அதாவது உங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஃபீச்சர்ஸ் அல்லது டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாததும் சேர்த்தே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த டாஸ்க் பார் அண்ட் ஸ்டார்ட் மெனு அலைன்மெண்ட். அதாவது இந்த டாஸ்க் பாரை வந்து நம்ம விண்டோஸ் 10 இருக்கிற மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து கொண்டு போகலாம். ஸோ அதை தான் நம்ம இப்போ வந்து எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட இந்த டாஸ்க் பாரை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் கீழே இருக்கிறது தான் டாஸ்க் பார். இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் பார் செட்டிங்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் தான் நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான, அதாவது அதை அலைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் பார் பிஹேவியருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இருக்கும் டாஸ்க் பார் அலைன்மெண்ட்டுக்கு போட்டு சென்டருங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட்டுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து விண்டோஸ் 10 இருக்க மாதிரி லெஃப்ட்டு போயிடும். ஸோ நம்மளோட செகண்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய இருக்குது, தெரிஞ்சதாக இருக்கும், தெரியாததாகவும் இருக்கும். ஸோ நம்மளோட செகண்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் த ரெக்கமெண்டட் செக்ஷன். அதாவது நீங்கள் இந்த ஸ்டார்ட் ஐக்கானை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு சில ஆப்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அதாவது நீங்கள் வந்து ரீசெண்டாக இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரீசெண்டாக என்னெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ், அதாவது என்னெல்லாம் ஆப்ஸ், அதுக்கப்புறம் ஃபைல்ஸ், வீடியோஸ் என்னெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்களோ அது எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கை வந்து நீங்கள் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாகவே அது ஷோ ஆகும். ஒரு சில தான் வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி எனேபிள் பண்ணலாம் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் செட்டிங்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக செட்டிங்ஸ் போங்க. அதில் வந்து பர்சனலைசேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் செட்டிங்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசெண்ட்லி ஆடட் ஆப்ஸ், அதாவது ரீசெண்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ண அல்லது இந்த லேப்டாப் பிசியில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண ஆப்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதை வந்து நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணிட்டு நான் உங்களை ஷோ பண்ணிங்கன்னா நான் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒன்று தான். இதுதான் நான் வந்து எஸ்டர்டே வந்து இன்ஸ்டால் பண்ண ஆப்பு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கோட இதையும் கூட எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசெண்ட்லி ஓப்பன்ட் ஐட்டம்ஸ் இன் ஸ்டார்ட் ஜம் லிஸ்ட் அண்ட் ஃபைல் எக்ஸ்ப்ளோர். அதாவது நீங்கள் வந்து ரீசெண்டாக என்னெல்லாம் ஓப்பன் பண்ணிங்கிறது இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ அது வந்து போக போக தான் ஷோ ஆகும். இப்போதைக்கு நான் வந்து இது வந்து எதுவுமே யூஸ் பண்ணலைங்கிற ஷோ பண்ணுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது. ஸோ நம்மளோட தேர்டு செட்டிங்ஸ், அதாவது ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இருந்ததுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்பிஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இந்த லோக்கல் டிஸ்கை ரைட் கிளிக் பண்ணுன்னா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும். அதாவது நம்மளோட பழைய விண்டோஸ் 10க்குள்ள ஆப்ஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் நம்ம வந்து பழைய விண்டோஸ் 10க்குள்ள ஆப்ஷன் எடுக்கணும்னு வச்சுக்கோன்னா கீழே பார்த்திங்கன்னா ஷோ மோர் ஆப்ஷனுங்கிற கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலே போதும், இது வந்து டேரெக்டாக வந்துடும். அல்லது இல்லை ப்ரோ அதெல்லாம் தேடி எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த மவுஸ் இதில் கொண்டு வச்சுட்டு Shift + F10 நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மொத்த ஆப்ஷனுமே இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ அது எப்படி ப்ரோ நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் இதை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ மோர் ஆப்ஷன் Shift + F10 கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஃபைல் மொத்தமாக, அதாவது எல்லா ஆப்ஷன்ஸுமே ஷோ ஆகும். ஸோ நம்மளோட ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபோர்த் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து புதுசாக அவங்க வந்து கொண்டு வந்ததிலே பெஸ்ட்டான ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிச்சிக்கோம். ஸோ இதை நான் இப்போ மினிமைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் நான் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரீசைக்கிள் பின். ஸோ இதே நான் இப்போ வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா 3 ஆப்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. இது ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணுறது தான் இதில் உள்ள ஒரு டாஸ்க் மாதிரி உள்ளது. அதாவது புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா ஜஸ்ட் நம்ம வந்து 2 சைட்லேயுமா நான் வந்து பண்ணிப்போம், இல்லைனா வந்து சின்னதாக வச்சுருப்போம். ஸோ அதை அவங்க மாற்றிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆப்ஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம்.
ஸோ இது என்ன ப்ரோ இப்படி நம்ம பிரிச்சுட்டே இருக்கணுமா நீங்கள் கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இதுக்கும் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விண்டோஸ் ஐக்கான் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து அப் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாறும். திரும்ப நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எதுவுமே மாறாது. டவுன் ஆரோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். திருப்பி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மினிமைஸ் ஆகிடும். திரும்ப அப் ஆரோ திரும்ப இது கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் வரும். திரும்ப கொடுத்தா மேலே வரும். இதே இது நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு கொடுத்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் போகும். திரும்ப லெஃப்ட் சைடு கொடுத்தீங்கன்னா மறு சைடில் போகும். அதுக்கப்புறம் டவுன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். திரும்ப ரைட் சைடு கொடுத்துட்டிங்கன்னா இது வரும். திரும்ப கொடுத்திங்கன்னா இது வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாடலில் தேவையோ அதெல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து தெரியலை, அதாவது கீழே வந்து நான் என்னெல்லாம் பட்டன் யூஸ் பண்ணேன்னு தெரியலைன்னா கீழே வந்து இந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நான் யூஸ் பண்ண எல்லா கீஸுமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நம்மளோட 5th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடியதை வந்து பிளாக் கலரில் மாற்றுறது, அதாவது நம்மளோட தீமை வந்து டாக் தீமாக மாற்றுறது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெனிஃபிட். எதனாலும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் சர்ச் பண்ணிங்க, இப்போ நான் வந்து கிளாக்குங்கிறத சர்ச் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக தான் இருக்கும், பிளாக் கலர்லாம் மாறாது. ஸோ அதுக்கு ஒரு என்ன சொல்லலாம், அதுக்கு ஒரு மாற்றுக்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் உங்களோட டெஸ்க்டாப்பில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பர்சனலைஸ் இருக்கும். நீங்கள் டேரெக்ட் செட்டிங்ஸில் போனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ பர்சனலைஸில் போனீங்கன்னா நம்ம விண்டோஸ் 10ல் எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது, இதில் போய்க்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டுங்கிறது இருக்கும், இதில் நீங்கள் வந்து டார்க் கொடுத்தாலே போதும். ஸோ கஸ்டம்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது கீழே இருக்க இந்த டாஸ்க் பார்க்கு இந்த மாதிரி பட்டதுக்கு எல்லாமே ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ கஸ்டம் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டார்க்காக தான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளோட 6th ஸ்டெப், அதாவது 6th ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 பொறுத்த வரைக்கும் டாஸ்க் பார் பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் பார்த்தீங்கன்னா டாஸ்க் பாரில் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா டாஸ்க் பாரை தூக்கி மாற்றி வச்சுட்டாங்க, அதாவது டாஸ்க் மேனேஜரை தூக்கி மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ அது எங்கே இருக்கேன்னு நானும் ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்தே தேடி பார்த்தேன், ஒரு இடமும் காணலை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் ஐக்கானில் கொண்டு ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் மேனேஜர் ஆப்ஷன் வரும். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க, ஃபுல் டாஸ்க் மேனேஜர் ஆப்ஷன் இங்கேயே அவங்க வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபியூச்சர், அதாவது இது இங்கே தான் இருக்குங்கிறத உங்களை வந்து ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ இதை இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட 7th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோல்டர்ஸ் டு த ஸ்டார்ட் மெனு, அதாவது நீங்கள் இந்த ஸ்டார்ட் மெனுவில் உங்களுக்கு வந்து ஃபோல்டர்ஸ் ஆட் பண்ணுறது தான் நம்மளோட 7வது ஃபீச்சர். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்னு பார்க்கும்போது எங்கே வரேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் ஐக்கான் இருக்குது, இதுக்கு இந்த பக்கம் வரும். ஸோ அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் +I கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அது என்னெல்லாம் ஷார்ட் கீஸ் யூஸ் பண்ணுறதோ அது எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பர்சனலைசேஷன் போங்க. இதில் வந்து டேரெக்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆப்ஸ் இருக்கும், அதில் போனீங்கன்னா ஃபோல்டர்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிங்க. இதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் தேவையோ அதெல்லாம் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிவிங்க. செட்டிங்ஸு, ஃபைல் எக்ஸ்ப்ளோர், டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ், மியூசிக், பிக்சர்ஸ், வீடியோஸு எக்ஸட்ரா. ஸோ இதில் என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபோல்டர், உங்களுக்கு என்னெல்லாம் ஃபோல்டர்ஸ் உங்களுக்கு அதில் வைக்கணும், ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வைக்கணுங்கிறதோ அதை நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு தேவையானது செட்டிங்ஸ் இது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் வீடியோஸ். ஏன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே வீடியோஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் எனக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட 8th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைடு த விட்ஜெட் அண்ட் சேட். இதுலேயே ரொம்ப என்ன சொல்லலாம், புதுசாக வந்த ஃபியூச்சர்லேயும் ரொம்ப பிடிக்காத ஒரு ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்ஜெட் தான். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்குது. என்ன தான் ஸ்டாப் பண்ணாலும் அது ரன் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெதர்ஸ் நம்ம மொபைல் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் தான் இங்கே இருக்கும். உங்களுக்கு தேவை இருந்துன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா இதை நீங்கள் வந்து 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் விட்ஜெட்டுங்கிறத கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாயை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, உங்களுக்கு இது பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் உங்களோட டாஸ்க் பாரை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, செட்டிங்ஸ் வந்து போய்க்கோங்க, அதாவது டாஸ்க் பார் செட்டிங்ஸு, அதில் போய் நம்ம அதை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். டாஸ்க் வியூ எனக்கு வந்து தேவையில்லை, ஸோ அதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் விட்ஜெட், அதுக்கப்புறம் சேட் எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒன்று. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகாது. பட் இந்த விட்ஜெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் க்ளோஸ் பண்ணாலும் ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். பட் அதை வந்து எப்படி டிசேபிள் பண்ணலாங்கிற வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் போடுறேன். ஸோ அதையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஸோ இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட 9th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 9th ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமைஸ் த செட்டிங்ஸ் பேனல். அதாவது இந்த செட்டிங்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை, ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் காட்டுறது, இது இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் தான் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை இருக்குது, ப்ளூடூத்து, ஃப்ளைட் மோடு, பேட்டரி சேவர், அதுக்கப்புறம் அலாரம் ஒன்லி மீன்ஸ் நம்மளோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணுறது, அதுக்கப்புறம் அசசிபிலிட்டி, இது நம்மளோட மொபைலில் இருக்கிற மாதிரி தான். ஸோ இது நீங்கள் வந்து எடிட் பண்ணணுன்னா இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் பண்ண வேண்டிய இதில் இருக்கும். ஸோ இதோட விண்டோஸ் 10 பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எக்ஸ்பான்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா கொலாப்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு வந்து கேஸ்ட் தேவை, மொபைல் ஹாட்ஸ்பாட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியர்பை ஷேரிங், நைட் லைட், ப்ரொஜெக்ட். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருந்தாலும் ஓகே தான். பட் வந்து தேவையானதை வச்சுருந்தா இது பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட 10th ஃபீச்சர் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மளோட 10th ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து திஸ் பிசி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரீசைக்கிள் பின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பனாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அல்லது இப்போ எனக்கு வந்து கண்ட்ரோல் பேனல் யூஸ் பண்ணோன்னா இது எல்லாமே நம்ம மினிமைஸ் பண்ணோம். அல்லதுனா இதை வந்து டேரெக்டாக கிளிக் பண்ணோம். இதை தவிர்த்து ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணி இப்படி ஷேக் பண்ணுறது மூலமாட்டு எல்லாத்தையுமே வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போய்க்கோங்க, விண்டோஸ் +I. இப்போ பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து போயிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் தான் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணது பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க டைட்டில் பார் விண்டோஸ் ஷேக். அதாவது நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இப்படி ஷேக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து மினிமைஸ் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா மினிமைஸ் ஆகிடுச்சு. என்ன ப்ரோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி நீங்கள் பண்ணிங்கன்னா அது பேக் வந்துடும். ஸோ இது ரொம்பவே ஈஸியானது, ரொம்பவே நல்ல ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். நீங்களும் வந்து உங்கள் லேப்டாப்பில் பிசியில் எல்லாம் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட 11th ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஃபோக்கஸ் அசிஸ்ட் டு மினிமைஸ் டிஸ்ட்ராக்ஷன். அதாவது நீங்கள் வந்து இங்கே பார்த்துட்டீங்க நோட்டிஃபிகேஷனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதாவது ஸ்டாப் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி நிலம் இருக்கா. ஸோ இதை நம்ம வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ அது நம்ம தேவைக்கு மட்டும் எனேபிள் பண்ணாலே போதும். ஸோ அது எப்படி எனேபிள் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதில் நீங்கள் போய் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சம் நீங்கள் வந்து எப்படி எனேபிள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க, விண்டோஸ் I. ஸோ செட்டிங்ஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சிஸ்டம் ஆப்ஷனுக்கு வந்து போய்க்கோங்க. ஸோ சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அசிஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் அது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அலாரம்ஸ் ஒன்லிங்கிற போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதிலாம் போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டி ஒன்லி, அதாவது ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் லிஸ்ட்டு, நீங்கள் குறிப்பிட்ட லிஸ்ட்டு நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றது இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட 12th அதாவது 12th டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஃபோக்கஸ் செக்ஷன் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. அதாவது நீங்கள் வந்து ஃபோக்கஸ் செக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டைமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஸ்டாப் வாட்ச் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அப்படி மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்களோட சர்ச் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிளாக்குங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து அலாரம் கிளாக்குங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ண கேட்கும். அதாவது நீங்கள் வந்து நெட்டு கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இது வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஃபோக்கஸ் செக்ஷன் நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டீங்கன்னா இந்த டைமர் வந்து ஓடும். ஸோ இந்த டைமர் நீங்கள் வந்து வேணும்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பிரேக்குங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 1 பிரேக்குங்கிற போட்டிருக்காங்க. அதாவது 45 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பிரேக்கு. யூ வில் ஹேவ் நோ பிரேக் போட்டிருக்காங்க. அப்படின்னா 30 நிமிஷத்துக்கு அப்புறம் அது வரைக்கும் நோ பிரேக் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் வந்து பென்சில் ஐக்கன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த டெய்லி கோல், அதாவது டெய்லி இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோங்கிறத நீங்கள் இதில் வந்து சேவ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு அலாரம் கிளாக், நம்மளோட கிளாக் எப்படி நம்ம யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஃபீச்சர், அன்னோன் ஃபீச்சர் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருங்க. அதாவது 12 தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே இன்னும் நிறையவே இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்சேன்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் வந்து அதை வந்து வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.